because I am a Thala fan. All over a movie super இருந்தது. எல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே எல்லாரோடதுமே நல்லா ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி ரொம்ப ஃபுல்லாகவே ஸ்டோரி ஓரியன்ட் மூவி தான். ஸோ அந்த மாஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்குது. பிஜிஎம் சூப்பராக இருக்கா, சாங்ஸ் நல்லா இருக்குது. ஆமாம், அது அந்த ப்ரெசன்ஸ் அவங்களோட அந்த காம்பினேஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே தான் எல்லாமே நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். மூவி நல்லா இருந்தது, கண்டிப்பாக வெற்றி அடையும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சட்டிலாகவே இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படியே மாஸாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த வில்லனிக் ரோலும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சூப்பராக இருந்தது. ஆஃப்டர் இன்டர்வல் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, அது ரொம்ப மாஸாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த சேஞ்ச் ஓவர்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அந்த 12 years எகோ எப்படி இருந்தார் அதெல்லாமே சூப்பராக இருந்தது. கரெக்டாக அந்த மேக்கிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த சீக்வன்சஸ் உண்மையாக நல்லா இருக்குது. நல்ல வில்லனிசமே. அஜித் சாருக்கு சொன்ன மாதிரி மாஸ் இன்ட்ரோ எதுவுமே இல்லைனாலுமே கிளாஸாக மூவி போச்சு. மல்டிட்டார், ஒரு பிஜிஎம்மே வந்து மல்டிட்டார். மியூசிக்கை விட தலை ஆக்டிங் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் மியூசிக். நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்குது. நல்ல ஒரு காம்போ தான் அந்த காம்போ. அர்ஜுன் வில்லனிசம் தானே, அவர் சும்மா சொல்லக்கூடாது, ஆக்ஷன் கிங் ஆச்சு. மல்டிட்டார் அவர். எனக்கு ஸ்டன் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து ஸ்டன்ஸ் வச்சது ரொம்ப இதுவாக இருந்தது, எக்ஸைட் மூமெண்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து படத்துக்கு நல்லா சூட் ஆகிருக்கு ஃபுல்லாகவே. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய படம் வந்து அவர் கொடுக்கணும். கார் ரேஸில் நல்லா ஜெயிக்கணுன்றது தான் எங்களோட ஃபேன்ஸோட ஆசை. நீங்கள் வந்து அதான் ஒரு சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணால் யாருக்குமே இது இதுவாக இருக்காது. நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் போங்களேன், படம் ஃபுல்லாகவே ட்ரீட் தான். எதிர்பார்ப்பு இல்லாமல் பாருங்கள், படம் ஒரு ஃப்ளோவில் சூப்பராக போகும். டேரக்டர்ஸ் நினச்சதை கரெக்டாக எடுத்துருக்காரு. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, தள்ளி போனாலுமே வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து கரெக்டான விஷயத்தை பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. நல்ல ஒரு மெசேஜையும் தாண்டி நல்ல ஒரு மூதான். படம் நல்லா இருக்குது, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு படம் செட் ஆகாது. புரியல, படம் ஃபுல்லாக ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குண்ணா படம். அதனால் தமிழ் ஆடியன்ஸ் சுத்தமாக செட் ஆகாது. படம் லைட்டாக லேகாக இருக்குது. பட் ஆனால் ஃபைட் சீன்ஸு பிஜிஎம்ஸ் எல்லாம் தலைக்காக படம் பார்க்கலாம், அவ்வளோதான். இல்லை ஓகே பரவாயில்ல, நல்லா சிம்பிளாக. அர்ஜுன் நல்லா பண்ணியிருக்காரு, த்ரிஷாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா படத்துலையும் த்ரிஷா முதுகு குத்துவாங்க, இந்த படத்துலையும் குத்திருக்காங்க. சமதள படம் நம்ம இப்பவுமே தலை தான் தலை. அர்ஜுன் சூப்பராக பண்ணியிருந்தாரு. 2 பேருமே செம்ம ரோலு, செம்ம கேரக்டரு. ஸ்க்ரீன் பிளேயும் பக்கம் மங்காத்தாக்கு அப்புறம் காம்போ. நம்ம மங்காத்தா ஃபீலை பார்க்கக்கூடாது. நம்ம இந்த படத்துக்கான கதையை பார்த்தா செம காம்போ. கரெக்டாக இருக்குது ப்ரோ. 2 பேருக்கு கரெக்டான மேட்சாக இருக்குது. அவருக்கான எனிமி கரெக்டாக இருக்காரு இந்த படத்தில் அர்ஜுன். ஆஸ் யூஸ்வல் தான் பங்கம். பிஜிஎம் அடிச்சுட்டு நறுக்கிட்டாரு. பக்கா ப்ரோ. படம் தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. இந்த படம் வந்து ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு லெவலாக இண்டஸ்ட்ரி மாறிட்டே இருக்குல்ல, அதே மாதிரி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ கொஞ்சம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. தலை பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் நடிப்பார் தான், ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே ஹாலிவுட் ரேஞ்ச் தான். ஆனால் நம்ம தமிழ் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி நல்லா வைபாக இருந்தால் மட்டும் தான் இது பண்ணுவாங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் இதுவே வந்து அந்த இடத்துல வந்து கினியூ ஜெவிஸ், அதாவது ஜான்விக்கில் நடிச்சார்ல, அவர்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தை நல்லா பார்த்துருப்பாங்க. பட் அப்படி இவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் இது செம்ம ஃபிலிம், ஒருத்தான ஃபிலிம் தான், பார்க்கலாம்லாம். ஆமாம் ப்ரோ, அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்தது, புதுசாக யூஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாமல் அனிருத் மியூசிக் செம்மையாக இருக்குது ப்ரோ. அனிருத்தும் அப்படி தான், தமிழில் எவ்வளவோ கலக்கிட்டாரு, இப்போ வந்து இங்கிலீஷில் போயிட்டு நல்லா கலக்கிட்டு இருக்காரு. அனிருத் எடுத்துகிட்டு பார்த்தா பின்னாடி நிறைய ரேப்பர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரேப்பிங்லாம் நல்லா இருக்குது. அனிருத் இல்லாமல் மற்றவங்களாம் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நல்லா ஸ்க்ரீன் பிளே ஒர்த்து ப்ரோ. ஆக்சுவலாக 2 அர்ஜுன், அதாவது விஜய் இல்லை அஜித் பேரும் அர்ஜுன், ஓகேவா? 2 அர்ஜுனுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்தில். 2 பேரையும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல. ஆனால் என்ன, எல்லா படத்துலையும் வில்லன்ஸ் ஆகணும், அதே செத்துட்டாங்க ப்ரோ. இதில் எல்லாருக்குமே என்னென்னா, இந்த நடுவில் ஒரு சிச்சுவேஷன்ஷிப்ஸ் சொல்லிட்டு ஒருத்த வந்துட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போவான்ல, அதே மாதிரி இங்கே ஒன்று நடக்குது. அது கொஞ்சம் பாருங்கள். அதுதான் த்ரிஷா. அதாவது ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, நீங்களே படத்தை பார்த்துட்டு புரிஞ்சுப்பீங்க. பிடிச்ச சீன்னா பாட்டு தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஹைப்பே பாட்டு தான். ஃபஸ்ட்டு பாட்டே ஹிட்டாக பயங்கரமாக இருக்குது, செம வைபாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃபே ஓகேன்னு தோணுது. பட் செகண்ட் ஆஃப் ஓகே தான், ரெண்டுமே ஒர்த்து தான். நல்லா இருக்குண்ணே. அர்ஜுன் சார் நடிச்சதா நல்லா இருக்குது. அதான் சொன்னேனே, மங்காத்தாக்கு அப்புறம் அவங்க டைரக்ட் ஃபேஸ் ஆஃப் இது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வர சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இன்னொன்று வந்து ஏகே த்ரிஷா பேரே நல்லாயிருக்கும். நம்ம கிரீடமாக இருக்கட்டும், நிறைய படம் அவங்க இது பண்ணியிருக்காங்க.
ஜி நிறைய படம் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் அவங்களோட பேர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு வந்து என்னென்னா விவேகத்தில் விட்டது விடாமுயற்சியில் பிடிச்சிட்டாங்க தான் பர்சனலாக எனக்கு தோணுது. ஏன்னா அதில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அந்த டைமுக்கு அது ஒரு நல்ல வரவேற்பு பெறலனாலும் இதில் வந்து இதுவாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கம்ப்ளீட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் யூஸ்வலாக சொல்லுவாங்களா அனிருத் அஜித் சாருக்கு அவ்வளோ அது பண்ண மாட்டார், பட் இதில் அவர் பிரேக் டவுன் பண்ணியிருக்காரு. இவன் தான் நம்ம இந்த கான்செப்ட்லாம் நடுவில் அஜித்தேன்னு இது பண்ணோம் இல்லையா, அதை வந்து இங்கே நம்ம ஃபேவர் இது பண்ணுற மாதிரி நல்லா போட்டிருக்காரு பிஜி. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதான் நம்ம அங்கே அஜர்பைஜானில் இது பண்ண ஸ்டண்ட்டு ஆக்சிடென்ட் ஆகுறது அதெல்லாம் கூட இங்கே ஃபுட்டேஜில் வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பக்காவாக எடுத்திருக்காங்க. எந்த ஒரு இல்லை படம் வந்து எங்கேயுமே லேக் ஆகலை. ஒரு சீக்வன்ஸாக நம்ம ஆடியன்ஸை எட்ஜ் ஆஃப் த சீட்டில் வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. எங்கேயுமே லேக் ஆகலை படம். படத்தில் அதான் கண்டினியூட ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு தமிழ் ஃபிலிம் சொல்லலாம். நல்லா இருந்தது, பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கும் போது என் மனசு ரெண்டும் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. என் பொண்டாட்டியை காண நான் இப்போ போகிறேன். ஏன்னா இந்த படத்தில் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்க பொண்டாட்டி மேலே எந்த அளவுக்கு பாசம் வைக்கணும்னு. என் பொண்டாட்டி கோச்சின்னு போயிட்டான். இப்போ நான் அவளை தேடி தான் பேக் மாட்டின்னு போகிறேன். அவர் செங்கல்பட்டு எங்கே போய்க்கிறானே தெரியல. அவளை இக்னோரில் தான் இப்போ போகிறேன். இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒரு பொண்டாட்டி மேலே பாசம் இருக்கணும்னு அவங்க சொல்லிடுறாங்க. அண்ணன் 8 கோடி கொடுத்துக்கிறாரு அவங்க பொண்டாட்டியை காப்பாற்ற. என்னால் ஒரு 50 கோடி கொடுக்க முடியாது என் பொண்டாட்டியை காப்பாற்ற. நான் இப்போ அதுக்கு தான் போகிறேன். அவளை காப்பாற்ற தான் இப்போ போகிறேன். ஏன்னா இந்த படத்தில் அந்த அளவுக்கு உருக்கமாக நேசத்தோட பாசத்தோடு சொல்லிக்கிறாங்க ஒரு பொண்டாட்டியை எப்படி பாசமாக பார்த்துக்கணும்னு. அந்த அளவுக்கு தான் இந்த படத்தில். ஆனால் அவள் என்ன பண்ணுறா, த்ரிஷா இன்னொரு கள்ளக்காதலை கேட்குறா. அவன் அண்ணன் இந்த அளவுக்கு பாசத்தை வச்சுன்னு இருக்கும் போது அவள் கள்ளக்காதலி கேட்குதா. கள்ளக்காதலி 8 கோடி கொடுக்குறாரு அவளுக்கோசம். ஆனால் அவன் இன்னொரு காதலன்னு தேடின்னு ஓடுறா. அவன் இப்படியா இருக்கிறது சொல்லுங்க? இந்த நாடு எங்கே போகிறது? கள்ளக்காதலை தான் தேடின்னு ஓடுது. ஆனால் அண்ணன் 8 கோடி கொடுக்குறாரு அவன் பொண்டாட்டிக்கு. ஆம்பளைங்க எவ்வளோ உருகி வைக்கிறாங்க பாருங்க. இந்த அளவுக்கு அவங்க பாசத்தை வைக்கிறாங்க ஒரு 8 கோடி கொடுத்து. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேற ஒருத்தனை தேடி ஓடுறீங்க. அது உண்மையாக நான் கண்டிக்கிறேன். இது போல் பண்ணாதீங்க. நான் இப்போ தேடின்னு போகிறேன் என் பொண்டாட்டி. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இட்டு வர போகிறேன். நான் ரொம்ப உருகிறேன். ரொம்ப அந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டாக இருக்குது இந்த படம். வேற மாரி அந்த ஃபஸ்ட்டு பாட்டு இருக்கேன் தலை ஆடுறா போல சபரீபான்னு கலக்கிட்டா போல டான்ஸு. வேற மாரி படம் சொல்கிறதுக்கு எதுவும் வார்த்தை இல்லை. இது போல படத்தெல்லாம் வந்து பாருங்க. உங்க பொண்டாட்டி அப்பதான் நீங்க பாசமா நேசமா இருப்பீங்கடா. நன்றி, வணக்கம். படம் ஃபுல்லாக ட்விஸ்டாகவே இருக்கும், செம்மையாக இருக்கும். இதில் வந்து 4 வெர்ஷனாக காமிச்சிருப்பாங்க. யங்காகவும் காமிச்சிருப்பாங்க, ஓல்டு வேர்ஸ் இதுவாகவும் காமிச்சிருப்பாங்க. ஒரு 4 கேரக்டர் டிஃப்ரெண்ட் டைப்பாக சூப்பராக இருக்கும். உண்மையிலே நீங்கள் போய் பாருங்கள். உண்மையிலே சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லவ் ரொமான்ஸு, அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஏன்னா நம்ம எல்லாம் ஆக்ஷன் படத்தை பார்த்து வந்துட்டு இதை பார்க்கணுன்னு நினைப்பாங்க, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஆனால் செகண்ட் ஹாஃப் செம்ம ஃபாஸ்ட்டாக எல்லோரும் ஏஜ் வச்சிடும், செம்மையாக இருக்கும். அனிருத் மியூசிக் தான் சூப்பர், பக்காவாக இருக்குது. ரசிகர் அதாவது என்ன சொல்கிறது, ஃபேன்ஸை வந்து அஜித்தே கடவுளே சொல்ல வேணான்ட்டார். அந்த கடவுளை தூக்கிட்டோம் நாங்கள். என்ன பண்ணுறது யோசிச்சிருந்தோம். அப்போ தான் நம்ம அனிருத் ஒரு பிஜிஎம் போட்டு அஜித்தேன்னு சொல்ல வச்சிட்டாரு. பிரேக் டவுன்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அது வந்து கொஞ்சம் மகேஷ் சாரோட எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேயில் நான்ல டைப்பில் நல்லா பண்ணியிருக்காங்க. இதை படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா லைட்டாக சீட்டிங் வைஸ் மாதிரி காமிப்பாங்க. கடைசியில் பார்த்தா அப்படி கிடையாது. அவருக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறாரு, அந்த மாதிரி கான்செப்ட் தான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் சில பேர் குறை சொல்லுவாங்க, செகண்ட் ஹாஃபில் குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. சினிமாட்டோகிராஃப்லாம் டாப் நாச். பிரகாஷ் சார் வந்து அந்த டீம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா தலையை பார்க்குறதே வந்து ரொம்ப இதாக இருக்கும் எங்களுக்கு எப்பயுமே. இப்போ பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கூலான ஏக்கியை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்ப கேங்ஸ்டரை பார்த்து போலீஸ்கார ரோலில் பார்த்து இப்போ வந்து கூலான ஏக்கியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2025 வந்து த்ரிஷா தான் அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், த்ரிஷாக்கானி படத்தை உட்கார வச்சுட்டாங்க ஃபஸ்ட் 25 நிமிஷம். ஏன்னா பயங்கர லேக் மாதிரி இருக்கும். அங்கே த்ரிஷாவோட அழகை பார்த்து அப்படியே இருக்குது. சரியான காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எங்கேயுமே வந்து மிஸ்டேக் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை பிலோ ஆவரேஜ் தான். படம் எங்கேயுமே லேக் இல்லை, பட் அந்த விறுவிறுப்பு இல்லை. தலை படம் பார்க்குறதுக்குள்ள விறுவிறுப்பு இல்லை, ஆவரேஜாக அப்படியே போயிட்டு இருக்குது. அதான் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். அஜித்துக்கு ஸ்டைலிஷ்கானே பார்க்குற ஆள் இருக்குது. அதெல்லாம் முன்னே 2K கிட்ஸ் வந்து ஃபீல் பண்ண போகிறதே த்ரிஷாவை பார்க்க தான். அந்தளவுக்கு இருக்காங்க, கிளாமர்லாம் கிடையாது. நம்ம ஹோம்லி லுக்கில் அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், எல்லாமே அவங்க ஹீரோயின் மெட்டீரியல்னு சொல்கிறேன்.